ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முக்கியமான வணக்கம். ஏன்னா உங்கள் மூலியமாக தான் இது போய் நிறைய பேர் சேரும். இந்த வித்தியாசமான புதுசாக இப்போ வாங்க போகிற அந்த மிஷின் இது இங்கே இருக்கிறது ஒரு மாடல் தான். ஏன்னா மிஷினை இங்கே கொண்டு வர முடியாது, அதனால் அந்த மாடல் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த மிஷின் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சு. அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் எனக்கு இப்போது கொஞ்ச காலமாக, அதாவது ஒரு 6-7 வருஷமாக டே பை டே நான் இதை பற்றி அதிகமாக கேள்விப்படுறேன். பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் நல்ல ஹை லெவலுக்கு வந்துட்டுருக்கு. இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் 2 தடவை எங்கள் அம்மா காப்பாற்றி அமைச்சிருந்தாங்க. நான் அங்கே ஐஸ்வர்யா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 தடவை வந்திருந்தேன். ஐஸ்வர்யான்றது என்னுடைய தங்கச்சி மகள். ஸோ அவங்க அங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாங்கள் அப்போலோவில் தான் பார்த்துட்டு இருந்தோம் அம்மாவுக்கு. அப்போ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு 2 தடவை வந்திருக்காங்க. ஸோ 2 தடவை நல்லபடியாக திரும்பி வந்திருக்காங்க. ஸோ ராசியான ஹாஸ்பிட்டல் வேறு. இப்போது அந்த பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு மிஸ்டர் அரவிந்த், டாக்டர் அரவிந்த் வந்திருக்காரு. நான் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணமே அஜய் தான். அரவிந்த், டாக்டர் அரவிந்த் துர்வாசர் தான் நாங்கள் அஜய்னு கூப்பிட்றோம். நாங்கள் வீட்டில் இருக்கோம். என்னுடைய மாப்பிள்ளை அவருடைய ஒய்ஃப், அதாவது என்னோடய மகனும் இந்த ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க. அருமோரான்னு அண்ணா நகரில் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா டிடிகி ரோடு கட்டிங்கில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ வேளச்சேரியில் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்தது அவருடைய ஹஸ்பண்ட், என்னோடய மகனோட மாப்பிள்ளை தான், அரவிந்த் தான். அது அவர் அப்போ ஒய்ஃபுக்காக தனியாக ஸ்கின்னுக்கு தனியாக பண்ணாலும், இவருடைய டிபார்ட்மெண்ட் ஹார்ட்டு. அதுக்காக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மேலே படித்து எத்தனையோ இப்போ எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி படித்து இன்றைக்கி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காது சென்னையில். ரொம்ப பெருமையாக இருக்குது என் மாப்பிள்ளை நினைக்கும் போது. அது இந்த மாதிரி பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்கெல்லாம் அவரை சீஃப் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நீங்கள் பெரிய லெவலுக்கு போகணும். அதுவும் இந்த மாதிரி ஒரு மிஷின் தமிழ்நாட்டுக்கு செகண்ட் மிஷனாக சென்னையில் செகண்ட், அப்போலோவில் ஒன்று இருக்குது, இது செகண்ட். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான மிஷின் வரும்போது அது இதனுடைய பிரசாந்த் ஹாஸ்பிட்டலை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு மிக மிக அவசியமான ஒரு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு மிஷன் அது வந்திருக்கு. ஸோ நிறைய ரோபோ மாதிரிலாம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் பற்றியெல்லாம் எனக்கு இப்போ இங்கே இருக்கிறவங்க நம்ம மாப்பிள்ளை எல்லாருமே சயின்டிஃபிக்காக நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸில் நிறைய பேசினாங்க. அது மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. டைரக்டோரியல் டேர்ம்ஸ் தான் நான் கொஞ்சம் பேசுவேன். சினிமா இருந்ததுன்னா பேசுவேன். மற்றபடி எனக்கு எந்த ஒரு ஆரம்பித்தாலும் இந்த மிஷினால் நிறைய பேர் நல்லா பொழைச்சி வரணும், நிறைய பேரை காப்பாற்றணும். இந்த மிஷின் அப்படிங்கிறது நம்ம லான்ச் பண்ண போகிற மிஷின் நிறைய பேரை காப்பாற்றணுன்ட்டு நான் இன்றைக்கி வரும்போது சாமி கும்பிட்டு வந்தேன். ஏன்னா நான் ஒரு சென்டிமெண்டலான டைப்பு. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்ப்பேன், சினிமாவில் மட்டும் இல்லை. சினிமாவில் நிறைய பேர் சென்டிமெண்ட் பார்க்காதவங்களும் இருக்காங்க, பார்க்குறவங்களும் இருக்காங்க. எல்லாருமே தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட அங்கே எல்லாத்தையும் மீறி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. வீட்டில் சாமி கும்பிட்றவங்க, இந்த நம்பிக்கை இருக்கவங்க, இது எல்லாமே மீறி இப்போ நம்ம கடவுள் காப்பாற்றுறாருன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும். அந்த நம்பிக்கை, அந்த மிஷின் சயின்டிஃபிக்காக என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் எல்லாத்தையும் மீறி ஒரு சக்தி, அவர் தான் சீஃப் சயின்டிஸ்ட்டு, கடவுள். அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணி தான் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு தான்
நான் ஆக்சுவலாக வந்து இந்த மிஷன் இன்னைக்கு லான்ச் பண்ண போகிற மிஷன் மூலிமா நிறைய பேரை வந்து உயிர் காப்பாற்றணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. அதுதான் வேண்டிகிட்டு வந்தேன். அது மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்டல் டைப். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் முதல்ல ட்ரெஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு கிரே ஷர்ட்டும் போட்டு பார்க்கும்போது சரி ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறப்ப பிளாக் பேண்ட் வேணாம் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கட்டிட்டு வேறு பேண்ட் ப்ளூ போட்டு மேலே பாருங்கள் பச்சை ஷர்ட்டை போட்டு வந்துருக்கேன். சரி நான் பச்சை வந்து க்ரீன் சிக்னல் ஃபார் எவ்ரி திங் கோ ஹெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சென்டிமெண்டில் அது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பட்டு நம்ம யாரையும் லூஸ் பண்ணிடக்கூடாது ஜனங்களை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லான்ச்சுக்கு வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட் தான். பட் எப்படி சம்மந்தம்னா நான் ஒரு பேஷண்ட்டாக என் மாப்பிள்ளைகிட்டே பேஷண்ட்டாக எனக்கு ஒரு தடவை அவர் ஆன்ஜியோ பார்க்க வேண்டிய இது சூழ்நிலை வந்தது. ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் கிடையாது. வயிறில் ப்ராப்ளம் இருந்தது. அது வந்து இசிஜியில் ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி டாக்டர் நரசிங்கன்றது அவர் என்னுடைய மாமா, அதாவது என் அக்காவுடைய ஹஸ்பண்ட் as well as எங்கள் அம்மாவுடைய தம்பி. அவர் தான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கே ஃபஸ்ட்டு டாக்டர். அவர் இப்போது இந்த நவம்பரில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. 53 years ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா பார்த்துக்குங்க. அவர் வந்து நிறைய இப்போ லெக்சர் தான் பண்ணுறாரு. மோர் தென் ட்ரீட்டிங் பீப்புள் பேஷண்ட்ஸ் அவர் லெக்சர் தான் பண்ணுவார். ஸோ அந்தளவுக்கு அவர் ரொம்ப இதில் இந்த டயபெட்டிக்கில் அதெல்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட். அவர் ஜென்ரல் மெடிசன் படித்தவர் தான். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவரை பார்த்து தான் எங்கள் ஃபேமிலியில் இப்போது நிறைய டாக்டர்ஸ் ஒரு 7-8 டாக்டர்ஸ் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில். என் பொண்ணும் வந்து ரேடியாலஜி முடிக்க போகிறான் இந்த ஆகஸ்டில் இருந்து. ஸோ என் அக்கா பொண்ணு, என் தங்கச்சி பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு, என் அண்ணன் மாப்பிள்ளை, இவர் இது மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இவங்க எல்லாமே வந்து கடவுள் போல இருந்து காப்பாற்றுறது தான். ஸோ பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது அந்த புழைச்சி வந்துட்டு வெளியில் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டலே அவங்களுக்கு வந்து ஒரு கோயில் மாதிரி தெரியும். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் தெய்வங்கள் மாதிரி தெரியுவாங்க. அப்படி தான் எங்கள் மாமாவை வந்து நாங்கள் வந்து அவரோட ஜாலியாக இருப்போம், எல்லாம் இருப்போம். இதால் மனசுக்குள்ளே வந்து எங்கள் அப்பாவை காப்பாற்றினேன், எங்கள் அம்மாவை காப்பாற்றினேன், இது மாதிரி என் ஃபேமிலியில் நிறைய பேர் காப்பாற்றினேன். ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுப்போம் டாக்டர்ஸுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் இருக்கிற இந்த டாக்டர்ஸ் குரூப் வந்து அஃப்கோர்ஸ் என்ன கூப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒரு கமர்ஷியல் ஒரு டைரக்டராக இருக்கிறதுனால, சினிமாவில் இருக்கிறதுனால என்னை கூப்பிட்டாங்க. பட் இந்த விஷன் பற்றி உங்கள் ப்ரெஸ் மூலிமா நீங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, இது மூலிமா வந்து நிறைய பேரை வந்து இன்னும் அதிகமான பேர்களையும் ஏற்கனவே ஸ்டண்ட் வச்சவங்க, பலூன் வச்சவங்க, பைபாஸ் பண்ணவங்கள கூட பிரச்சனை வரும்போது இது மூலிமா வந்து இன்னும் கிளியராக, இன்னும் ஈஸியாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக அவங்களெல்லாம் காப்பாற்ற முடிகிறதுக்கு இவங்க பேசுனதுலேருந்து நான் எனக்கு புரிஞ்சுது. இது ஒரு அதுதான் உண்மையும். ஸோ இதை வந்து கொண்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க. நிறைய பேர் உயிர்களை காப்பாற்றுங்க. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த ஃபங்க்ஷன், இந்த லான்ச் இந்த மிஷன் மூலிமா நிறைய உயிர்களை காப்பாற்றிக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Few words தானே சொன்னாரு. Thank you very much, sir. பண்ணாங்கன்னு சொன்னல, அது வந்து நான் ஆன்ஜியோ பண்ணுற ஒரு டாக்டர்கிட்ட இவ்வளோ ஜாலியாக பேச முடியுமான்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை.
எங்கள் மாமா வந்து அப்போ சொல்லிகிட்டே வந்தப்போ அது கட் ஆகிடுச்சு. எங்கள் மாமா வந்து வயிற்றில் ஏதோ பிரச்சனைன்னும் போது அவருடைய ஹாஸ்பிட்டலில் இசிஜி பார்த்தாரு. உடனே என்ன பண்ணார், இம்மீடியட்டாக நீ வந்து அப்போலோவுக்கு போ அப்படின்னு சொல்லி அப்போலோலையும் என் மாப்பிள்ளை ஒர்க் பண்ணுறாரு. அங்கேயும் போய் பேஷண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். இப்போது எங்கே வெறும் ஒன்லி பிரசாந்த் தானா? ஓகே. ஸோ அப்போ அவர் அங்கே வந்து பார்த்தா திடீர்னு ஒரு 10 மினிட்ஸில் வந்து என்னை சுற்றி ஒரு 10 டாக்டர்ஸு இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்க. எனக்கே வந்து என்னடா இது நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாம் போட்டுட்டு இல்லை எல்லாம் கிரியேட்டிவ் லெவலில் அதெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அது இதெல்லாம் பார்த்துட்டு நான் இருந்தாலும் நீங்கள் உடனே நீங்கள் ரூமுக்கு போயிடலான்ட்டு ரூமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஒரு 2 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்கன்னு சொன்னாங்க. திடீர்னு வந்து எங்கள் மாமா வந்தார். இருந்தாலும் நம்ம ஒரு செக் பண்ணிடலாமேன்னு ஏதோ கேட்டுருக்காங்க. அப்புறம் இவர் வந்து அங்கிள் நான் உங்களுக்கு வந்து ஆன்ஜியோ பண்ண போகிறோம். ஆன்ஜியோ பண்ணுற அளவுக்கு எனக்கு என்ன இப்போ பிளாக் இல்லை, பண்ணி பார்த்துட்டு சேஃப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி அன்றைக்கி ஈவினிங் பார்த்தா எனக்கு வந்து இந்த ஆன்ஜியோ அது இதெல்லாம் இல்லை. இந்த பக்கம் மாமா, இந்த பக்கம் மாப்பிள்ளை. சரி நம்ம ஜாலியாக போயிட்டுன்னு அவர் கூட அவர் பண்ணிகிட்டு இருக்காரு, லேசரியாக எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் இந்த பக்கம் வந்து இந்த மிஷினை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஃபையில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு நடக்குது. இந்த நிறைய பேஷண்ட்ஸு இது நர்சஸ் அண்ட் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இவர் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காரு, கையை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றும் இருக்காதுப்பா. ரெண்டாவது என்ன ரெண்டாவதுலேயும் ஒன்றும் இல்லை, அது வந்து ஏன் கஷ்டப்படுறேன் இல்லை, உங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் டவுட்டாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 3வது ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்று இருக்குது, அதை பார்த்தா தெரிஞ்சிடும். நான் ஒன்றுமே இல்லை, எப்படி மாமா அப்படின்றாரு அவர். எப்படி இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே பிளாக்கே இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன. மனசு சுத்தமாக இருக்குது, நல்ல மனசு இருக்குது, அதனால் வந்து ஒன்றும் இருக்காதுன்ட்டு. ஸோ ஆன்ஜியோ இவர் பண்ணாருங்களான்னு ஏதோ எழுதிட்டு போகிறீங்க, அதுக்காக சொல்கிறாரு.